வணக்கம் சார். முக்கியமான ஒரு பரபரப்பான ஒரு செய்தி இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சந்திப்பு இன்றைக்கி நடந்த மொத்த செய்தி, இந்த செய்தி சொல்லக்கூடிய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான நிகழ்வு ஏப்ரல் 11, 2025 தமிழ்நாடு வரலாறில் முக்கியமான நாளாக தான் இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது. நேற்று இரவு சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீண்ட நேர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடன் மாலை 5 மணி அளவில் கிண்டி ஐடிசி ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். எடப்பாடி உட்கார்ந்திருந்தார். எடப்பாடிக்கு இடது பக்கத்தில் தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலை, அவருக்கு பக்கத்தில் நயினார் நாகேந்திரன், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, அவர் பக்கத்தில் கேபி முனுசாமி, அவர் பக்கத்தில் எஸ்பி வேலுமணி உட்கார்ந்துருந்தாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது என்று அமித்ஷா அறிவித்தார். என்டிஏ கூட்டணியாக அது இருக்கும் என்றார். 2025 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கும். அதன் பிறகு என்டிஏ ஆட்சி அமையும் என்று அவர் சொன்னார். தேர்தலுக்கு பிறகு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆட்சியை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். திமுக மீது மிகப்பெரிய ஊழல் பட்டியல்களை வாசித்தார். கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு டாஸ்மாக் ஊழல், 5,000 கோடிக்கு மேலே மணல் ஊழல், நிறைய 100 நாள் வேலை திட்ட ஊழல், பெரிய ஊழல் பட்டியலை விவரித்தார். இந்த ஊழலுக்கெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொன்னார். இது தெளிவாக தெரியுது, அவர்கள் அதிமுகவை வளைத்து விட்டார்கள் என்று. அதிமுகவை பாஜக விழுங்க தொடங்கி இருக்கிறது என்பது மட்டும் உண்மை. கிட்டத்தட்ட 40 நிமிடம் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பேசவில்லை, அமைதியாக உட்கார்ந்திருந்தார். கூட்டம் முடிஞ்ச உடனே, செய்தியாளர்கள் சந்திப்பு முடிஞ்ச உடனே கைகளை தூக்கி எல்லாரும் காமிச்சாங்க. வாயை திறந்து எடப்பாடி எதுவும் பேசவில்லை. ஐ திங்க் செய்தியாளர்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது மாலை 5:45 மணி வாக்கில் பேசி கொண்டிருக்கிறோம். அமித்ஷா கிளம்பி விட்டார் ஹோட்டலில் இருந்து. எடப்பாடியிடம் செய்தியாளர்கள் மைக்கை போட்டு கேட்பாங்களா என்னன்னு தெரியல. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு விவகாரம் சார், அங்கே அவர் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. நீட்டு விஷயமா இருக்கட்டும், அல்லது மும்மொழி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயத்தை பேசுகிறாரு. அது நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே, அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக என்ன நிலைப்பாடு அப்படின்னு பேசும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் நாங்கள் கொண்டு வந்துடும் சொல்கிறாரு. அதன் மீதான அந்த நடவடிக்கை நீங்கள் அதுதான் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. பிஜேபியோட சேர்றதில் எங்களுக்கு நெருக்கடி இருக்குன்றதை அதிமுக வலியுறுத்தியதன் விளைவாகத்தான் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ கடுமையான நெருக்கடி அதிமுகவுக்கு இருக்கிறது என்பது மட்டும் உறுதி. ஏன்னா அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்ற அந்த வார்த்தை வந்ததோட அர்த்தமே அவர்கள் கடும் நெருக்கடியில் இருக்கிறார்கள். நிர்பந்தத்தால் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. கடும் அழுத்தத்துக்கு பிறகு, கடும் நிர்பந்தத்திற்கு பிறகுதான் எடப்பாடி இந்த கூட்டணி ஒப்புக்கொண்டார் என்று தெளிவாகவே தெரிகிறது. ஒரு ஃபேஸ் சேவராக தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்காக, மக்கள் விமர்சனத்திலிருந்து தப்பிப்பதற்காக, எதிர்க்கட்சிகள் விமர்சனத்திலிருந்து தப்பிப்பதற்காக காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், குறைந்தபட்ச செயல் திட்டம்னு. இது கலைஞர் வைத்த வாதம். 99 பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் நம்ம வச்சோன்னார். அந்த மாதிரி இவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ, ஏன்னா மிக கடுமையான அரசியல் தாக்குதலை அதிமுக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் பிஜேபியோட சேர போகிறோன்றாங்க. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் வேறு, இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒரு மாநில அரசில் எந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கும் இடமே கிடையாது. ஏன்னா பிஜேபி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னும் அக்ரெசிவான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க அது வக்ஃபு சட்டமாக இருக்கலாம், அல்லது புதிய கல்விக் கொள்கையாக இருக்கலாம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான தொடர் தாக்குதலாக இருக்கலாம், மாநில உரிமைகளை பறிக்கிறதா இருக்கலாம், கவர்னர்ஸை வைத்து எதிர்க்கட்சி மாநிலங்களை சிதைப்பதாக இருக்கலாம். எக்கச்சக்கமான அட்டூழியங்களை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அதனால் 99 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் திமுக இருக்கும்போது உருவாக்கப்பட்ட குறைந்தபட்ச செயல் திட்டம் மாதிரி இப்போ குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒரு மாநிலத்திலலாம் இருக்கவே முடியாது. பிஜேபி எந்த கட்சியோட உறவு வைத்ததுன்னா அந்த கட்சி அது விழுங்கும். பிஜேபியோட நீங்கள் உறவில் போயிட்டீங்கன்னா அது உங்களை விழுங்கிவிடும், உங்களை விழுங்கி அது ஏப்பமிடும். அதிமுகவை பிஜேபி விழுங்க தொடங்கி இருக்கிறது. அதிமுக மிக நெருக்கடியான கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரியதொரு பிழையைத்தான் எடப்பாடி செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம். பட் பிஜேபியோட போய் சேருதுன்றது அன்அக்செப்டபிள். இனிமேல் தமிழ்நாடு அரசியல் பிஜேபி தலைமையிலான அது அதிமுக தலைமைன்னு சும்மா அது கதைக்கிறாங்க அவங்க. இது பிஜேபி கூட்டணி தான். இது அவர் சொல்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி. அதெல்லாம் நாம்கி ஆவாஸ் தான் இருக்கும். அது பேரளவில் தான் இருக்கும். ஸோ பிஜேபிக்கும் திமுகவுக்குமான போர் தான் இது இட்ஸ் அ வார். இது தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கிற, தமிழ்நாட்டின் மீது பிஜேபி தொடுத்திருக்கிற போருன்னு தான் இதை நம்ம சொல்லணும். அதிமுகவை கையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் மீது பிஜேபி தெளிவாக ஒரு போரை தொடுத்திருக்கிறது.
திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்குமான யுத்தம் தான் இது நடுப்புற வந்து மற்ற பிளேயர்ஸ்லாம் ஒன்று இந்த பக்கம் இருக்கணும் இல்லை அந்த பக்கம் இருக்கணும், அப்படி தான் அது நகருதுன்னு நான் பார்க்குறேன். இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்றைக்கி இந்தியாவே பிஜேபி சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கூட்டணி என்பது மிகுந்த அதிர்ச்சியை கொடுக்கிறது. ஏன்னா மதசார்பற்ற சக்திகள் இன்றைக்கு திமுக அரசு இங்கே தமிழ்நாட்டில் 4 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த அரசில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குறைகள், குற்றச்சாட்டுகள், ஊழல், குடும்ப அரசியல், நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, யாரும் மறுக்கல. பட் மாற்று வந்து பிஜேபி தலைமையிலான கூட்டணி என்பது சகித்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெளிவாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் நான் இந்த நொடியில் உணர்கிறேன். வேறு வழி இல்லை. இனிமேல் வந்து சைடில் இருக்க பிளேயர்ஸ் சீமானோ விஜய் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்று இந்த பக்கம் இருக்கணும் இல்லை அந்த பக்கம் இருக்கணும், அப்படி போயிடுச்சு. ஏன்னா அதிமுகன்றது ஒரு மதச்சார்பற்ற அணி, அவ்வளோதான். மதசார்பற்ற அணிக்கும் பெரும்பான்மை மதவெறி கொண்ட அணிக்கும் இடையிலான போட்டி இது வந்து சரியான வார்த்தை. மதசார்பற்ற திமுக கூட்டணிக்கும் பெரும்பான்மை மதவெறி கொண்ட பாஜக கூட்டணிக்கும் இடையிலான போர் தான் இது நடுப்புற மிடில் பாத்து, நடுநிலை என்று ஒன்று இல்லை. தெளிவாக நான் சொல்கிறேன். இது வந்து சகிக்க முடியாத துயரத்தை கொடுக்குது. இது வந்து ஒரு ஹோப், சின்ன ஒரு குட்டியாக ஒரு ஹோப் இருந்தது. பட் அது ஷேட்டர்டு. அது அவங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் அதிமுகவை பார்த்து பரிதாபப்படுகிறேன். அதிமுகவை விமர்சனம் பண்ணுறது கூட எனக்கு இப்போ பிடிக்கல. ஏன்னா அவர்கள் விக்டிமாக தான் நான் பார்க்குறேன். அவர்கள் பலியாக இருக்கிறார்கள். நிர்பந்தத்தால், கடுமையான நிர்பந்தத்தால் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். வேறு வழி இல்லை. ஏனெனில் 2017-21 ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற ஊழல், லஞ்ச லாவணியங்கள் கோப்புகளாக மோடி மேசையில் தூங்கி கொண்டிருக்கின்றன. எந்த நேரமும் அவை தூசி தட்டப்பட்டால், இன்றைக்கி செந்தில் பாலாஜி விஷயத்தில், KN நேரு விஷயத்தில், டாஸ்மாக் விஷயத்துலலாம் வந்த மாதிரி இடி வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 8-10 பேர் வீடுகளில் இடி எந்த நேரமும் உள்ளே போகலாம். அந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த குற்றச்சாட்டுகள் வந்து ஏற்கனவே பிஜேபி கிட்டே அந்த குற்றச்சாட்டுகள் போயிருக்குது. தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஊழல் மலிஞ்ச மாநிலம்னு அமித்ஷாவே பேசியிருக்காரு. ஜெயலலிதா இறந்த பிறகும் அவர் பேசியிருக்கார். அப்புறம் அறப்போர் இயக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்குகள், திமுக 2020 டிசம்பர்லேயும் 21 ஜனவரிலையும் போட்ட கவர்னர்கிட்ட, அன்றைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்திட்ட கொடுத்த பெட்டிஷன்ஸ், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர்கள் அதிமுக ஆட்சியின் மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள். இன்றைக்கி திமுக எதிராக ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு அடுக்கிறார்ல, அது அப்படியே அதிமுக எதிராகவும் இருக்குது. ஸோ இவர்கள் அப்போ என்ன பண்ணும் பிஜேபின்றது நமக்கு தெரியும். கிவன் அ சாய்ஸ், எடப்பாடி இதை ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டார். கண்டிப்பாக அவர் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தால் போயிருக்கிறார். ஆனால் அதுக்கு அவர் தான் பொறுப்பு. நீங்கள் கை சுத்தமாக இருந்தனா இன்றைக்கி பிஜேபி கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் சார். இப்போ சமீப நாட்களில் வந்து அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்து கூட்டணி வைக்க போகிறான்னு கேட்டால் வந்து இல்லை, அமித்ஷா சொல்கிறாருன்னு கேட்டால் அது அவர் கருத்து, நான் சொல்லலை அப்படின்னு மறுத்துட்டே இருந்தார். பட் இன்றைக்கி வந்து ஒன்றா உட்காந்துட்டாங்க, மேடையில் தோண்டிட்டாங்க, கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இந்த கூட்டணிக்கு நீங்கள் தான் டிமாண்ட் வச்சிருக்கீங்கன்னு அதிமுக நோக்கி கேட்கும்போது அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. அது அப்படி தான் வெளியில் சொல்லுவாங்க. எந்த டிமாண்ட் இல்லைன்னா அப்படி டிமாண்ட் இருக்குன்னு நான் சொல்லுவாங்க. டிமாண்ட் இருந்தாலும் இல்லைன்னுவாங்க, இல்லைனாலும் இல்லைன்னுவாங்க. டிமாண்ட் இருந்தாலும் இல்லைன்னுவாங்க, இல்லைனாலும் இல்லைன்னுவாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே, டிமாண்ட் இருந்தாலும் இல்லை, இல்லைனாலும் இல்லை. ஃப்ளேர் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, டேக் அவே ஆஃப் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றாரு அமித்ஷா. சொல்கிறாரு குறைந்தபட்ச செயல் திட்டம்ன்றது ஏடிஎம்கேவை திருப்திப்படுத்துறதுக்காக கொடுக்குற ஒரு ஃபேஸ் சேவர். இது தமிழ்நாடு மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி நகர்கிறது. இதுமே எலெக்ஷனுக்கு 1 வருஷம் முன்னாலே இதை செய்கிறது மூலமாக அவங்க வந்து மக்களை தயார்படுத்துகிறாங்க. மக்களை தயார்படுத்துகிறாங்க. மக்கள் மனங்களை தயார்படுத்துகிறாங்க. எதிர்க்கட்சிகள் மனநிலையை தயார்படுத்துகிறாங்க. அதிமுக ஆதரவுகளை தயார்படுத்துகிறாங்க. இனிமேல் சமூகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருகூறாக பிளக்கப்படும். பைப்போலார் தான் இனிமேல் வந்து திமுகவா பிஜேபி. ஆனால் அது அண்ணா திமுக கூட்டணின்னு சொல்ல மறுக்கிறேன். அது பிஜேபி கூட்டணி. பிஜேபி கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் இனிமேல் சண்டை. ஏன் சார் அவங்களுக்கு எந்த ஹோல்டும் கிடையாது? அவங்களால இந்த விஷயத்தை கட்டுப்படுத்திங்க பண்ண முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அதாவது அவங்க எப்பவுமே பிஜேபி வந்து தான் பலவீனமான மாநிலங்களில் எப்படி வந்து தன்னுடைய செல்வாக்கை விஸ்தரித்தது, ஆட்சி அதிகாரத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுன்னு தெரிஞ்சதுங்கன்னா நீங்கள் இதை கேட்க மாட்டீங்க. அவங்க அழகாக ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணின்றாங்க. அது காலப்போக்கில் இல்லை, கொஞ்ச நாள்லேயே அது பிஜேபி கூட்டணியாக மாறிடும். அதில் பிஜேபி தான் அங்கே எல்லாமே, தேர் கோயிங் டு பி, மத்தியிலும் மாநிலத்திலும் பிஜேபி அரசு தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எடப்பாடி ஒரு நாம்கே ஆவாஸாக இருப்பார், பெயரளவுக்கு தான் முதல்வராக இருப்பார். பிஜேபி கால் வச்ச மாநிலம் சகிக்குமாங்க? யோசிச்சு பாருங்கள் நீங்கள், என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த நாட்டில் கடந்த 11 வருடங்களாக என்ன நடந்துகிட்டு இருக்கு. நான் ஏடிஎம்கே ஒரு விக்டிமாக தான் பார்க்குறேன், டு பி ஃப்ராங்க் வித் யூ. வேறு வழி இல்லை. ஆனால் அதனால் அவங்கள ஏற்றுக்க முடியாது நம்ம. இது இனிமேல் வந்து ஃபைட் டு த ஃபினிஷ் தான். இது வந்து இப்போ நடுநிலைன்ற ஒன்று இடமில்லைன்னு தான் எனக்கு தோணுது. இது
திமுக கூட்டணி வந்து மிக கடுமையான சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லைன்றதையும் கூட நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னும் ஓராண்டு கழித்து மக்களிடம் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, இன்னும் ஓராண்டில் அதிகமாக மாறும். அப்போ ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக இன்னும் குட்டி கட்சிகள்லாம் சேர்க்கும்போது ஆன்டி ஸ்டாலின் என்பது ஆன்டி மோடியை வந்து டைல்யூட் பண்ணிடும். அப்போ டஃப் ஃபைட் இருக்கும். இந்த சேர்ந்த ஒரே காரணத்தாலேயே மக்களவைத் தேர்தல்களில் பிஜேபி தோற்கடிக்கப்படுவது மாதிரி அசம்பிளி எலெக்ஷனில் தோற்கடிக்கப்படவும் உறுதியாக சொல்ல முடியாது. அது நாங்கள் டஃப் ஃபைட்டுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நாங்கள் கண்ணை மூடிட்டு படுத்துக்கிட்டே ஜெயிப்போன்னு காமராஜ் சொன்ன மாதிரி 2014, 19, 24 பிஜேபி தோற்கடித்த மாதிரி 24, 26 தோற்கடிக்க முடியாது. பிஜேபி எதிர்ப்பு மனநிலை எவ்வளவு இருந்தாலும் திமுக ஆட்சியில் இருந்துட்டு மக்களிடம் 5 ஆண்டுகள் கழித்து போகும்போது அரசுக்கு எதிரான மனநிலை மிக கடினமானதாக இருக்கும். அதில் எந்த சந்தேகம் வேணாம். இதை மறுப்பவர்கள் ஒன்று விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்பவர்களாகவோ அல்லது உள்நோக்கம் கொண்டவர்களாகவோ இருக்க வேண்டும். இங்கே ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி பற்றி பேசுகிறவங்க அதை திட்டமிட்டு பரப்புகிறாங்கன்னு சொல்கிறது ரொம்ப தவறான உள்நோக்கம் கொண்ட பர்பஸ்ஃபுல்லாக அரசாங்கத்துக்கு லாவணி பாடக்கூடிய ஒரு வாதம். இது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நகருது, மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நகருது. பிஜேபி கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்துன்னா எழுதி வச்சுக்கோங்க, அது எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட்னா அது பிஜேபி தான். 2 மந்திரி பிஜேபி மந்திரி இருந்தால் கூட போதும், சர்வநாசம். அதாவது வந்து தமிழ்நாடு எட்டர்னல் டூம், நிரந்தர பேரழிவு, அதில் எந்த சந்தேகம் இல்லை சார். இப்போ இப்படி ஒரு அலைன்ஸ் அமைஞ்சதுனாலே வந்து இது கவர்மெண்ட் நகரப்போகுது, வெற்றி நோக்கி நகரப்போகுது இந்த கூட்டணி அப்படின்ற இந்த கூட்டணி வெற்றி நோக்கி நகரும் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த கூட்டணி வந்து பிஜேபி இருந்த காலகட்டங்களில் கடந்த 3 மக்களவைத் தேர்தல்களில் 14, 19, 24 தமிழ்நாடு பெருவாரியாக பிஜேபியை தோற்கடித்தது. 37 ஜெயலலிதா தலைமையில் 2 சீட்டு மட்டும் கொடுத்தாங்க, 19 1 சீட்டு மட்டும் கொடுத்தாங்க, 24 ஸ்வீப்பு. ஆனால் அதே அசம்பிளி எலெக்ஷனில் 75 சீட் அந்த அலைன்ஸ் கொடுத்தாங்க, பிஜேபி 4 சீட்டு ஜெயிச்சது. ஸோ அசம்பிளியில் வேறு டைமென்ஷன். அதில் இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, அசம்பிளி உள்ளே நீங்கள் போகும்பொழுது, அசம்பிளி எலெக்ஷனுக்கு போகும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி வேணுமா வேணாமன்றது, அசம்பிளி எலெக்ஷனில் ஸ்டாலின் வேணுமா வேணாமன்றது, அது இன்னும் சரியாக 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டு செய்யக்கூடிய தவறுகள், இதன் மேலே இருக்கக்கூடிய குறைகள், குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் விஸ்வரூபம் எடுத்து நடக்கும். இங்கேயும் இவங்களும் நிறைய தப்பு பண்ணுறாங்க, நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய ஊழல் இருக்குது, குடும்ப அரசியல், சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் சீர்குலைவு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற முடியல. இது எல்லாமே வந்து இவர்களுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கும். அந்த இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு பிஜேபி இருக்க ஒரே காரணத்தால் அதிமுக தோற்றுருன்னுலாம் நம்ம சத்தியமாக சொல்ல முடியாது. இட் வில் பி அ ஃபைட் டு த ஃபினிஷ். ஃபைட் டு த ஃபினிஷ். நிரந்தரம் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத விஜய் ஃபேக்டர் இருக்கிறதுனால இல்லாத சூழல் கூட ஏற்படலாம். தொங்கு சட்டமன்றம் கூட ஏற்படலாம். அதாவது இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு பேரழிவை ஏற்படுத்தும். இந்த கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும். இதிலெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்பு. ஆனால் இந்த கூட்டணி தோற்று போயிடும்னு கனவு காணாதீங்க. அது அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதை குறைச்சி மதிப்பிட. ரைட், ஓகே. இப்போ வந்து ஒரு வேக்கப் கால் எடுத்துக்கோங்க திமுக கூட்டணிக்கு. அப்படி எக்ஸாக்ட்லி அன்பு, வேக்கப் கால் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த ஒரு வேக்கப் கால் டு தி டிஎம்கே. அதாவது வந்து இப்போ நல்லவங்க, மனசாட்சி உள்ளவங்க, ரொம்ப துல்லியமாக யோசிக்கிறவங்க தங்களுடைய விமர்சனங்களை, இந்த அரசின் மீதான தங்களுடைய விமர்சனங்களை கூட ஒதுக்கி வச்சுட்டு இந்த அரசை காப்பாற்றணும், இந்த அரசு இன்னொரு முறை வெல்வது, மதவாத சக்திகள் தோற்கடிக்கப்படுவது உதவுன்ட்டு அறிவுஜீவிகள், புத்திஜீவிகள் வந்து மனசை கல்லாக்கிட்டு திமுக மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் ஓட்டை போட்டுடலாம். ஆனால் எல்லாரும் திருவாளர் பொதுஜனம் அப்படி போடுவான்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள், மருத்துவ செவிலியர்கள், ஆசிரியர்கள், அவங்கெல்லாம் நீங்கள் போய் கேட்டீங்க, என்னங்க பெரிய பிஜேபி இவங்களும் ஏமாத்துறாங்க, அவங்களும் தானே ஏமாத்துறாங்க, அவங்கக்கிட்ட அதுதான் வந்து நிற்கும். அதுதான் மதவாதம் எப்படி பரவும். அவங்க அளவில் அதை எடை போடுவாங்க, அவங்க அளவில் எடை போடுவாங்க. 2வது பிஜேபி ரொம்ப கன்னிங்காக என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியாவில் செய்கிற மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு பெரிய கலவரத்தை, முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சீண்டல் வேலைகளை எலெக்ஷன் டைமில் இங்கே செய்ய மாட்டாங்க. இங்கே வேறு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. ஒருவேளை ஜெயிச்சு உக்காந்துட்டாங்கன்னா அப்போ எல்லா அட்டூழியமும் நடக்கும், அது வேறு. ஆனால் எலெக்ஷன், இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் 1 வருஷம், கரெக்டாக 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷத்தில் வந்து ஏடிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, ஏடிஎம்கேக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காத மாதிரி தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போவாங்க. முழுக்க திமுக அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகள், திமுக மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள், இதை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி அமித்ஷா பேச்சில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், டாஸ்மாக் ஊழலில் சொல்கிறார் 1. 2வது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஸ்டாலின் பேரை தவிர்த்து உதயநிதி பேரையும் சொல்கிறாரு. ஓகே, ஸோ உதயநிதியையும் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இது நல்லா கவனிங்க. அமித்ஷா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா
அதுக்கு நிறையா ஓராயிரம் அர்த்தம் இருக்குது. அதுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு மற்ற மாநிலங்களில் செய்கிற மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள், சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறையை தூண்டுறது, சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறது, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. முழுக்க முழுக்க திமுகவோட ஊழல், திமுகவோட குடும்ப அரசியல் செய்வாங்க. குறிப்பாக வந்து ஸ்டாலினுக்கு இணையாக உதயநிதியை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வெல் பிளான்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதிமுக வந்து மிகப்பெரிய அளவில் பலியாக இருக்குது. இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். திமுக கூட்டணி வந்து இப்போயாவது உஷாராகணும். அரசு தன்னுடைய குறைகளை மேக்ஸிமம் களைந்து கொண்டு சிறிய சிறிய தவறுகளை கூட இந்த அரசு செய்யக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் மனப்பூர்வமாக. இன்றைக்கி பொன்முடி விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ கேவலமான விஷயம். உடனடியாக அவர் அமைச்சரை வந்து நீக்கணும். இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து நம்ம ஏதோ நெருக்கடி கொடுக்குறோன்னு சொல்லலை. இனிமேல் ஒரு துளி நீர் கூட கீழே சிதறாமல் நம்ம கொண்டு போனோம்னா தான் 26 ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கும்போது திமுக தன்னுடைய தவறுகளை, ஆங்கிலத்தில் சொன்னால் டிஎம்கே ஹேஸ் டு புல் அப் இட் சாக்ஸ். அப்படி அவங்க திமுக பண்ணலைன்னா தோல்வி திமுக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்குன்னு தான் நான் பார்க்குறேன். 24 நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி தான் இருக்க போகுது. அங்கே எப்போ வந்து மோடி வேணுமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சோமோ, இங்கேயும் அதே மாதிரி தான் யோசிக்கணும். அப்படி ஸ்டாலின் வேணுமா வேணாமா? ஓகே, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது ஏடிஎம்கே ஆப்ஷன் இருந்ததுன்னா நமக்கு வந்து பதில் இருந்தது. இப்போ ஏடிஎம்கே பிஜேபியோட போயிடுச்சு. அதான் இப்பவும் வந்து மோடி வேணுமா வேண்டாமா, இப்போ மோடி வேணுமா வேணாமான்றதான் பிஜேபி அலையன்ஸ்ன்றது. நான் சொல்கிறேன், இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ பிஜேபி அலையன்ஸ். என்டிஏ அலையன்ஸ்னா இட்ஸ் அ பிஜேபி அலையன்ஸ். நாம் கி ஆவாஸ் பெயரளவில் அவர் எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருப்பாரே ஒழிய அது பிஜேபி கவர்மெண்ட்டு. அப்போ பிஜேபி வேணுமா திமுக வேணுமான்றது தான் மக்கள் தான் முடிவு பண்ணணும். இது தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி, எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவது தமிழ்நாட்டுக்கு பேரழிவை ஏற்படுத்தும், நிரந்தர பேரழிவை ஏற்படுத்தும். ஆனால் இதை சொல்ல கூற வேண்டிய அதே நேரத்தில் இன்னும் ஓராண்டு இருக்குது. திமுக தன்னுடைய தவறுகளை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கலைந்து கொள்ளணும். நான் தான் பொன்முடி விஷயம்லாம் சொல்கிறேன். அப்பட்டமான இந்த அட்டூழியங்களை பண்ணாதீங்க. நீங்கள் பிஜேபி ஆபத்து இல்லைன்னா கூட ஓகே, அதை சகிச்சுக்கலாம், ஒரு வருஷம் பொறுத்துக்கலான்னு மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் சின்ன சின்ன தவறு செய்கிறதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் பெரிய தவறு. பொன்முடி விஷயம்லாம் வந்து அன்அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை இந்த அரசு எப்படி கையாள இதுக்குமே வந்து, அதாவது இன்றைய டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு, இன்று மாலை 5 மணிக்கு அமித்ஷாவோட செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய அணுகுமுறையை தன்னுடைய நிர்வாகத்தில் மேற்கொள்ளுவது அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. இதை நான் வந்து ஒரு செய்தியாளன் என்ற எல்லையை கூட தாண்டி ஒரு பிரஜையாக, ஒரு கோரிக்கையாகவே முதலமைச்சருக்கு வைக்கிறேன். நான் இந்த அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், பேசுவேன். ஆனால் பேராபத்து என்பது எடப்பாடி தலைமையிலான பிஜேபி கூட்டணி தான் பேராபத்து என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இதை சொல்கிற அதே நேரத்தில் திமுக தன்னுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் திமுகவோட தோல்வியை, திமுக கூட்டணியின் தோல்வியை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா 5 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியை முடித்துவிட்டு மக்களிடம் போகும்பொழுது மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். நான் அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறேன். 14, 19, 24 மாதிரி இருக்காது. 21 உதாரணமாக எடுத்துக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னாலே 21 தான் உங்களுக்கு அளவுகோல். 2 முறை மக்கள் திமுகவுக்கு தொடர்ந்து 52 ஆண்டுகளில் ஓட்டு போட்டதில்லை. மிகப்பெரியது ஒரு சவாலை தமிழகம் எதிர்கொண்டிருக்கிறது. நான் இதை திமுகவோட சவால்னு சொல்ல மாட்டேன், தமிழகத்தின் சவால், தமிழகத்திற்கு விடப்பட்டிருக்க ஒரு சவால். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு திமுகவை ஆதரித்த மாதிரி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆதரிப்பதில் நடுநிலையாளர்களுக்கும் அறிவுஜீவிகளுக்கும் சிக்கல்கள் இருக்கின்றன. பொதுமக்களுக்கு சிக்கல் இருக்குது. அறிவுஜீவிகள் ஆதரிச்சுடுவாங்க, 1000 பாவம் பண்ணாலும் திமுகவை. பொதுமக்கள் அப்படி ஆதரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவனோட அன்றாட பிரச்சனை இருக்குது. அதுக்கு தான் நான் உதாரணம் சொல்கிறேன். 14ல் 2 சீட்டு தோற்று 19, 24 கிட்டத்தட்ட ஸ்வீப். இந்த 19க்கு 24 நடுப்புற வந்த 21ல் 75 சீட்டு. அப்போ அந்த ஆபத்து எவ்வளோ தூரம் விஸ்வரூபம் எடுக்குதுன்றதை பார்க்கணும். புதிய ஒரு மனிதனாக கூட நான் சொல்வேன், புதியதொரு மனிதனாக மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக வேண்டும். அதாவது புதிய மனிதனாக என்றால் ஒரு புதிய முதலமைச்சராக குறைகளை களைந்து, யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுங்க சார், அது உங்கள் ஆட்சியோட மதிப்பை கூட்டும். ஏன்னா நீங்கள் தோற்று போகிறதுன்றது வந்து தமிழகத்தின் தோல்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். நானே எப்படி பேசுகிறேன், முரண்பாடுகளாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஆபத்து என்னை நிலைகுலைய வைத்து கொண்டிருக்கிறது, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா 11 ஆண்டுகளாக இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்க இந்த ஆட்சியை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமி. அதுக்கு காரணம் திமுக, அண்ணா திமுக மட்டும் இல்லை, இங்கே இருக்க மக்களே அடிப்படையில் மதசார்பற்றவர்கள். ஆனால் மெல்ல மெல்ல இங்கேயும் நிலமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. 3%லேருந்து 10%க்கு போயிருக்கு. கீழ்மட்டத்தில் நிறையா வந்து பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு.
இது வந்து வெறும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு தேர்தல் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் சமூக சூழலையே புரட்டி போடக்கூடிய ஒரு தேர்தல். திமுக அண்ணா திமுகன்னு மாறி மாறி ஜெயிச்சா கவலையே கிடையாது நமக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறட்டும், இல்லை ஒருத்தர் 10 வருஷம் ஆண்டா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அடிப்படை விழுமியங்கள் அப்படியே இருக்கும். இங்கே அப்படி இல்லை. இது வந்துன்னா அடிப்படையில் எல்லாமே மாறும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏடிஎம்கேவே ஒரு விக்டிம் தான் நான் பார்க்குறேன். நிர்பந்தத்தால் தான் அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி 3 நாடாளுமன்ற தேர்தல்களில் மறுபடியும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் பாஜக தோற்கடிக்கப்பட்டது போல் இந்த கூட்டணி 26இல் தோற்கடிக்கப்பட்டு விடும் என்று கனவு காணாதீர்கள். நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, மேலும் மோசமாக மாறும். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், மிக துல்லியமான தெளிவான ஆக்ரோஷமான செயல் திட்டத்துடன் பிஜேபி களமிறங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு சரியான உதாரணம் அமித்ஷா அவர்களுடைய பேச்சில் ஊழலை பட்டியலிடும்பொழுது அவர் ஸ்டாலினோட பெயரோடு சேர்த்து உதயநிதியோட பெயரையும் சொல்கிறாரு. புரிய வேண்டியவர்களுக்கு இது புரியும். திமுக நண்பர்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும். இதை வந்து ஒரு பேட்டியாக இல்லாமல் நான் வந்து பிரசங்கம் மாதிரி மாற்றிட்டேன்னு கூட விமர்சனங்கள் வரும். எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அலர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம மாநிலத்தில் நடக்காதுன்னு நம்ம நினச்சோம். எடப்பாடி வந்து பிஜேபியை விட்டு வெளியில் வந்தோன்னே ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கி எல்லாமே செதஞ்சு சின்ன பின்னமாகி கிடக்குது. ஆனால் நான் ஒத்துக்கிறேன், எடப்பாடி ஹிம்செல்ஃப் இஸ் அ விக்டிம். அதிமுகவும் ஒரு விக்டிம் தான் நான் பார்க்கிறேன். நல்ல சார், தமிழக அரசியல் ஒரு சீரியஸான ஒரு திசையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தில் மூலமாக வழங்கியிருக்கீங்க. இந்த அரசியல் அடுத்த கட்டம் எதை நோக்கி நகர்றது பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி அன்பு.